தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கணவனும் மனைவியும் அடுத்தவர்களிடம் விவாதிக்க கூடாத விஷயங்களை பத்தி தான் இந்த காணொலியில விவாதிக்க போறோம். வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். படுக்கை அறை பிரச்சனைகள், தனிப்பட்ட பலகீனங்கள், கணவன் அல்லது மனைவியின் பழைய உறவு தொடர்புகள் குறித்து விவாதித்தல், இரு குடும்பத்தினரின் பிரச்சனைக்குரிய பழைய விஷயங்களை பேசுதல், மற்றவர்களிடம் ஏமாந்த சம்பவங்கள் பற்றி கூறுதல், பிரச்சனைக்குரிய சில நோய் தன்மைகள் பற்றி கூறுதல், மற்றவர்களால் அவமரியாதை செய்யப்பட்ட விஷயங்கள், இப்படி வெளிப்படுத்தக்கூடாத விஷயங்கள் ஏராளம் உள்ளது. இவைகளை எந்த காரணம் கொண்டும் கணவனும் மனைவியும் மூன்றாம் நபர்களிடம் சொல்லக்கூடாது. ஒருவேளை அவர்கள் ஆத்திரத்தில் சொல்லிவிட்டாலும் அந்த மூன்றாம் நபர்கள் அவர்கள் குடும்ப நலன் கருதி அதில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். ஏனென்றால் கணவன் மனைவியிடையே அது பிரச்சனையை உருவாக்கும் போது அந்த மூன்றாம் நபர் அதற்கு சாட்சியாக வேண்டியிருக்கும். கணவனும் மனைவியும் பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மூன்றாம் நபர் குற்றவாளியாகிவிடக்கூடும். முந்தைய காலங்களில் எல்லாம் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே புலம்பி அடைபட்டு இருந்த காலம். இன்று காலம் அப்படி இல்லை. வெளியே பெண்கள் செல்கிறார்கள், வேலைக்கும் செல்கிறார்கள், செல்லும் இடங்களில் பலரை சந்திக்கிறார்கள். அதில் சிலரிடம் அவர்களை மறந்து தங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். அது குடும்ப பிரிவுக்கு மட்டுமல்ல, பல்வேறு புது புது பிரச்சனைகளுக்கும் வழிவகுத்துவிடும். இந்த விஷயத்தில் அறிவியலும் சதி செய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் தெரிந்த ஒரு நபரிடம் மட்டும் புலம்பியவர்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். செல்போன்களிலும் நேரங்காலம் தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது மூன்றாவது நபருக்கு தெரியாமல் இருப்பதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. மூன்றாம் நபருக்கு தெரியும் போது எப்படி வேண்டுமானாலும் அது உருமாறலாம். மூன்றாவது நபரால் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொண்டவர்கள் ஏராளம். தற்கொலை செய்து கொண்டவர்களும் அதிகம். அதனால் குற்றச்சாட்டுக்களை குறைக்க வேண்டும். விவாதிக்க கூடாத விஷயங்களை விவாதிக்காமல் இருப்பதே நல்லது. அப்படியே விவாதம் உருவாகினாலும் அது வாக்குவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து உறவுகளையும் விட கணவன் மனைவி இடையேயான உறவு பலம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.